Hello everyone, welcome back. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இன்னைக்கு நம்ம வீடியோல 5 சிம்பிளான weight loss tips, அதாவது exercise diet இல்லாம நம்ம எப்படி உடம்ப குறைக்கலாம் அப்படினு ஈஸியா இருக்க ஒரு 5 டிப்ஸ் தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். Actually நிறைய weight loss tips, recipes, meal plan, diet plan நிறைய நான் ஷேர் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு கீழ கொடுக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. ஓகே, நான் இப்போ சொல்ல போகிற டிப்ஸ் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் நம்ம எப்படி நம்மளை மாற்றிக்கணும் அந்த மாதிரி ஒரு டிப்ஸ் தான் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் பிளேட்ஸ் அண்ட் ஸ்மாலர் போர்ஷன்ஸ். இந்த டிப்ஸை வந்து நான் ஆல்மோஸ்ட் எல்லா வெயிட் லாஸ் வீடியோஸ்லேயும் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். ஏன்னா உண்மையிலேயே வந்து ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்க ஒரு காரியம். பிகாஸ் நம்ம எல்லாத்தையும் சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம், உடம்பும் குறைக்கணும்னு நினைப்போம். அதுக்கு ஒரே வழி இந்த ஸ்மாலர் பிளேட்ஸ் ஸ்மாலர் போர்ஷன்ஸ் தான். உண்மையிலேயே சொல்கிறேன், நீங்கள் ஒரு 1 மந்த் இந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சி சாப்பிட ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வெயிட் லாஸில் நிறைய வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன் ஸ்மாலர் பிளேட்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தட்டில் வந்து பிரியாணி போட்டிங்கன்னா, ஒரு கரண்டி பிரியாணி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக போட்ட மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நிறைய சாப்பிடணும்னு தோணும். 3rd டைம் 4th டைம் சாப்பிட்டுட்டே இருப்போம், கண்ட்ரோலே இல்லாமல். அதே ஒரு சின்ன பிளேட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ஒரு கரண்டி பிரியாணியை பார்த்தீங்கன்னா நிறைய போட்ட மாதிரி ஆகிடும். ஸோ வந்து உங்கள் ஆப்டைட்டை ரெடியூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நிறைய நம்ம சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு ஃபீல், ஒரு தாட்டை வந்து உங்களுக்கு கொண்டு வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நிறைய அந்த வில் பவரும் செல்ஃப் கண்ட்ரோலும் இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் செய்ய முடியும். ஏன்னா சின்ன பிளேட்டில் தானே சாப்பிட்றோம், இன்னொரு வாட்டி சாப்பிடலாம், இன்னொரு வாட்டி சாப்பிடலாம்னா அதுக்கு நீங்கள் பெரிய தட்டிலே போட்டு சாப்பிடலாம். சின்ன பிளேட்டில் சாப்பிட்றதே வேஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் பிளேட்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அந்த செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் வில் பவர் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் கோக் குடிக்கிறீங்கன்னா ஒரு சின்ன கிளாஸில் கோக் குடிங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்கன்னா ஒரு சின்ன பவுலில் சாப்பிடுங்க. சிப்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா பேக்கோடு சாப்பிடாம தட்டில் கொஞ்சம் போட்டுட்டு சாப்பிடுங்க. ஏன்னா பேக்கோட சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. பேக் இந்த சென்ஸ் கவரோடு சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதே வந்து ஒரு கப்பில் போட்டோ இல்லை வந்து ஒரு பிளேட்டில் போட்டோ சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவு இருக்கும். டிப் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் டீ குடிக்கிற ஒரு ஹேபிட் வச்சுக்கோங்க. டெய்லி வந்து ஒரு கப் க்ரீன் டீ குடிக்கலாம். 1 கப்லேருந்து 3 கப் வரைக்கும் ஆக்சுவலாக குடிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸசைஸ் டயட் எதுவுமே இல்லாமல் டெய்லி க்ரீன் டீ வந்து குடிக்கிறது ஒரு நாளைக்கு 80 கேலரிஸ் கிட்ட வரைக்கும் உங்களுக்கு பர்ன் பண்ணும். ஸோ அதனால டெய்லி க்ரீன் டீ குடிக்கிற ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. க்ரீன் டீயில் ஹனி, சுகர், லெமன் இதெல்லாம் எதுவுமே போடாமல் ஜஸ்ட் வார்ம் வாட்டர், பிளெயின் க்ரீன் டீ வார்மாக குடிச்சிங்கன்னா இட்ஸ் வெரி 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 குட் ஃபார் யூ. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 1லேருந்து 3 கிளாஸ் வரைக்கும் குடிக்கலாம். ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி ஹெல்தி ஆப்ஷன். நம்ம ரெகுலராக குடிக்கிற டீ, காஃபிக்கு நீங்கள் க்ரீன் டீக்கு வந்தீங்கன்னா இட்ஸ் ரியலி கோயிங் டு ஹெல்ப் யூ. ஏன்னா வந்து நம்ம டீ காஃபியில் நிறைய கேஃபின் அதிகமாக இருக்கும், பட் ஆனால் க்ரீன் டீயில் வந்து கேஃபின் ரொம்ப கம்மி. ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஹெல்ப் யூ டு பூஸ்ட் த மெட்டபாலிசம். உங்கள் மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் மெட்டபாலிசம் ஃபாஸ்ட்டாக இருந்தால் தான் உங்களால் உடம்பு உங்களுக்கு குறையும். இல்லைனா நீங்கள் என்ன டயட், எக்ஸசைஸ் என்ன இருந்தாலும் கண்டிப்பாக உடம்பு குறைய சான்ஸே இல்லை. அதனால் மெட்டபாலிசம் பூஸ்டிங்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய க்ரீன் டீயை குடிக்கிற ஒரு ஹேபிட்டை டெய்லி வச்சுக்கோங்க. அடுத்து 3rd வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஹை ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் இருக்கிற ஃபுட்டை சாப்பிடுங்க. ஹை ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் ஏன் நிறைய சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை ஸ்டமக்கு வந்து நல்ல ஃபில்லிங்காக வச்சுருக்கும். தேவையில்லாமல் நமக்கு சாப்பிட்றதுக்கு வேண்டிய தாட்ஸ் வந்து உங்களுக்கு கொண்டு வராது. பிஞ்ச் ஈட்டிங்குள்ளே நம்ம போக மாட்டோம். ஸோ ப்ரோட்டீன் அண்ட் டயட் எதுலலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, நல்லா சிக்கன், போன்லெஸ் சிக்கன், அதுக்கப்புறம் மீட்டு, எக்ஸு, பாயில்டு எக்ஸு, கொண்டக்கடலை, பீன்ஸ் வகைகள் இந்த சென்ஸ் கிட்னி பீன்ஸு, அதுக்கப்புறம் வந்து சோயா, இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. இதிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. நல்லா வேக வச்ச வேர்க்கடலை, பீனட் பட்டர், இதிலலாம் நிறைய வந்து அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது. ஓட்ஸு, ப்ரௌன் ரைஸு, சப்பாத்தி, இதில் எல்லாத்துலேயுமே நிறைய ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் இருக்கனால உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு ஸ்டமக் ஃபில்லிங்காக வச்சுருக்கும். இதனால் வந்து தேவையில்லாமல் சாப்பிட்றது நமக்கு குறையும். இது வந்து நமக்கு உடம்பு குறைக்கிறதுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால நிறைய ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் இருக்கிற ஃபுட்டை வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ 4th வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் சாப்பிடுங்க. எலக்ட்ரானிக் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இந்த சென்ஸ் டிவி பார்த்துட்டு சாப்பிட்றது, மூவி, நாடகம், ஃபோன் பார்த்துட்டே சாப்பிட்றது, இது வந்து உங்களுக்கு வந்து அன்வான்டான வெயிட் கெயினை கண்டிப்பாக கொண்டு வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டிவி பார்த்துட்டோ ஃபோனை பார்த்துட்டோ சாப்பிடும்பொழுது நீங்கள் சாப்பாடை என்ஜாய் பண்ணி சாப்பிட மாட்டீங்க. ஆனால் வந்து ஃபோன் அந்த ஒரு தாட்டில் தான் இருப்பீங்க. அதனால் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க உங்களுக்கே தெரியாது. நீங்கள் வேணால் பாருங்களேன், உங்களுக்கு ஸ்டமக் ஆல்ரெடி ஃபில்லாக இருக்கும். நீங்கள் டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்களே கிச்சன் ரூமுக்கு போயிட்டு தானாக வந்து சாப்பாடு போட்டுட்டு தான் சாப்பிடுவீங்க.
உங்களுக்கே தெரியாது எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த ஹேபிட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். டிவி பார்த்துட்டே சாப்பிட்றது ரொம்ப ஜாலியான ஒரு காரியம் தான். பட் ஆனால் நீங்கள் லேசியாக உடம்பு குறைக்கணும், வெயிட்டு டயட் இருக்கக்கூடாது, எக்ஸசைஸ் இருக்கக்கூடாதுன்னு குறைக்கும் போது இந்த ஹேபிட்டை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நிறைய சாப்பிட மாட்டீங்க, குறைச்சி சாப்பிடுவீங்க. ஸோ எலக்ட்ரானிக் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் சாப்பிட்றது எப்போவுமே நல்லது. ஸோ லாஸ்ட் 5th அண்ட் ஃபைனல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சுக்கிட்டே இருங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு அளவுலாம் கிடையாது, இவ்வளோதான் குடிக்கணும் அவ்வளோதான் குடிக்கணும் அளவுலாம் கிடையவே கிடையாது. எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம். நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு அப்புறம், எப்போ வேணாலும் குடிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ஸ்டமக் ஃபில்லிங்காகவே இருக்கும், உங்களுக்கு பசி எடுக்கணும்னு தோணாது. ஒரு சில நேரங்களில் நமக்கு லைட்டாக பசி எடுக்கிற மாதிரி இருக்கும், நம்ம பசின்னு நினச்சி சாப்பிட்ருவோம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தர்ஸ்ட் தான் இருக்கும், ஹங்கர் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு லைட்டாக பசி எடுக்குதுன்னா அப்போ நீங்கள் சாப்பிடலாம். ஸோ தட் அது வந்து அன்வான்டான வெயிட் கெயினுக்கு உங்களுக்கு கொண்டு போகாது. ஸோ இதுதாங்க ரொம்ப 5 சிம்பிளான ஈஸி டிப்ஸ். நீங்கள் டயட் எக்ஸசைஸ் எல்லாம் இல்லாமல் உடம்பு குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 5 சிம்பிளான டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடம்பும் குறையும், நீங்கள் எல்லா ஃபுட்டும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு புதுசுனா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய வெயிட் லாஸ் வீடியோஸ் ஆக்சுவலாக வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வேறு ஒரு புது வீடியோவில் நான் உங்களை ஃப்ரைடே பார்க்குறேன். குட் லக் வித் யோர் வெயிட் லாஸ் ஜர்னி அண்ட் டேக் கேர். பாய்.